ஹாய் buddies. நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கோயம்புத்தூருக்கு அருகிலேயே ஒரு மறைந்திருக்கும் திபெத்திய உலகம் இருக்கிறது. அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து சில மணி நேரங்கள் பயணத்தில் பிஜி பள்ளியோட 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறையும் பார்க்க போகிறோம். மனதை கொள்ளை கொள்ளும் இயற்கை காட்சிகள் நிறைந்த ரோடு தான். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இது ஒரு வித்தியாசமான வைல்ட் லைஃப் சஃபாரியாக தான் இருக்கும். இந்த எபிசோட் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட அனிமல்ஸு ஸ்பாட் பண்ணிக்கிறோம். ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணிக்கிறோம். வெல்கம் டு வேர்ல்டு விஷன்ஸ் சேனல். நம்ம ஜேர்னி வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிஜி பள்ளியா எம்எம் ஹில்ஸோட சஃபாரி இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ buddies. இந்த பிலிகிரி ரங்கநாதசாமி டெம்பிள் டைகர் ரிசர்வ் மலை மாதேஸ்வரா அந்த ஹில் ரேஞ்சில் ரொம்ப ஹிடன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிஜி பள்ளியா சஃபாரியில் கூட உள்ளுக்குள்ள வந்து அந்த சஃபாரியோட கோட் ஜோனில் வந்து ஏகப்பட்ட ஹிடன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னு போட்டு நம்மளுக்கு ரொம்ப அந்த லிட்ரேச்சர் வந்து எடுத்து பார்த்ததில் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த ரேஞ்சை நம்ம ஏன் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு போட்டு தான் நம்ம இன்னைக்கு கிளம்பியிருக்கிறோம். அங்கே வந்து எப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டும் வந்து ஜங்ஷன் ஆகிற இடம் தான் அந்த பிஜி பாலியா அந்த ரீஜியன். ரொம்ப அழகாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு 130-40 கிலோமீட்டரில் இவ்வளோ அருமையாக இடம் இருக்குன்னு போட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அங்கே டிபிடியன் கல்ச்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கல்ச்சரில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த பார்க்குறக்கு. அங்கே அந்த அவங்களோட மோனாஸ்ட்ரீஸு எல்லாம் இதையை பார்க்குறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் 8 மணிக்கு நம்ம கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து. 4 hours டிரைவுங்கிற மாதிரி தெரியுது. வாங்க, நான் அந்த ஜீன் பூல், அதாவது ஈக்காலஜிக்கல் காரிடார், மேஜர் ஈக்காலஜிக்கல் காரிடார் இன் சவுத் இந்தியா வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தான், ஹிடன் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிஜி பாலியா இது வந்து சஃபாரி வந்து இந்த கொல்லேகால தாலுக்கில் சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் தான் இருக்குது. 170 கிலோமீட்டர்னு போட்டுருக்கு அப்புறம் கோயம்புத்தூர். பட் நாங்கள் கோயம்புத்தூர் அவுட்ஸ்கட்லேருந்து கிளம்புறதுனால அது வேறு அந்த ஓதிமலை பவானிசார் வழியாக போகிறனால இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு 140 கிலோமீட்டருக்குள்ளே முடிஞ்சிடும். திம்பம் மாசனூர் வழியாக தான் போக போகிறோம். ஹில்லி ட்ரெயின்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹில்லி ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த போத்து திம்பம் அண்டு கொல்லேகால் ரோட்டில் வந்து அந்த ஹில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கே இருக்கிற அந்த டிபிட்டியன் காலனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஜி பாலியா எம்எம் ஹில்ஸோட அந்த சஃபாரி வந்துங்க எல்லா சஃபாரி பந்திப்பூர், கபினி, முதுமலை, நாகர்வலை அந்த எல்லா சஃபாரிக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து அந்த டெரெயின் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம இது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக கிளம்பிட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரொம்ப அருமையான சம்பவத்தில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். இது ஒரு நாள் 2 நாள் பிளான் இல்லைங்க. 1 month எல்லாம் போகிற ரிசர்ச் ஸ்டடி பண்ணது தான் அது. அதனால் வந்து வாங்க நம்மளோட சஃபாரி கூட ஜாயின் பண்ணிக்காங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து அன்னூர் போயிட்டு அன்னூர்லேருந்து நேராக பவானிசாகர், பண்ணாரி, திம்பம், ஆசனூர் போயிட்டு ஆசனூரில் இருந்து சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தென் இதுக்கு போகலான்ட்டு இருக்கேன். கொல்லேகால் வழியாக பிஜி பாலியா கொல்லையார் ரூட்டில் போகலான்ட்டு இருக்கிறேன். நான் அந்த ரூட்டில் போகும்போது என்னென்ன நான் பார்த்தேங்கிறதெல்லாம் அந்த கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். பிஆர்டி எம்எம் ஹில்ஸோட அந்த பிஜி பாலியா புது சஃபாரி வந்து 2023 டிசம்பர் தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. 2.5 years தான் ஆச்சு. 2 ஜீப் தான் இருக்குது. நீங்கள் முன்னாலேயே வந்து ஃபோன் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் முதல்ல புக் பண்ணிடணும். நீங்கள் வந்து புக் பண்ணி கரெக்டாக 6 பேர் இல்லைன்னா அந்த 2500 நீங்கள் அந்த ஃபுல் ஜீப்புக்கு நீங்களே தான் எடுத்துக்கணும். மார்னிங் 6 to 9, ஈவினிங் வந்து 3:30 to 6:30 வந்து அவங்க சஃபாரி வந்து
ரெண்டு இதாக லாட்டாக பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு வந்து 400, சைல்டுக்கு வந்து 200 அது மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. மலையில் இருந்து வாட்டர் ஹோலில் தண்ணி நிச்சுன்னா கண்டிப்பாக லெப்பார்ட், டைகரில் கூட ஸ்பாட் பண்ணாங்களாமா லாஸ்ட் மந்த்து. அது இல்லாமல் இப்போ நியூஸில் வந்து பார்த்தா அந்த பிஜி பழைய ஏரியாவில் பூரா வந்து ஒரு லெப்பார்டு வந்து ஹியூமன் என்கவுண்டர் ஆகி ரொம்ப பேர்த்து ஒரு 4-5 பேர்த்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி நியூஸில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த டெரிட்டரிக்குள்ளே கண்டிப்பாக அந்த லெப்பார்ட்ஸ் ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதில் போய் பார்க்கலாங்க. கிடைச்சதுன்னா நம்மளுக்கு லக்கு தான். கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த பியூட்டியை, அந்த லேண்ட்ஸ்கேப்பை, அந்த டெரைன் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. அன்எக்ஸ்ப்ளோர்டு வைல்ட் லைஃப் தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னால் போகிற பஸ் வந்து கொள்ளைகால் தான் போகுது. கொள்ளைகால்லேருந்து ஜஸ்ட்டு 20 கிலோமீட்டர் தான் பிஜி பாளையா. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பிஜி பாளையா ரோட்டில் வந்து ஒரு பஸ் இருக்குது. இப்போ வந்து மார்னிங் 8:20 ஆச்சு. அன்னூருக்கு வந்து சேர்ந்துட்டோம் நம்ம. இந்த ஜியாகிரபிக்கல் ஃபியூஷன் MM Hills அண்டு BRT ஓட டைகர் ரிசர்வ் வந்து வைல்ட் லைஃப் காரிடார்னு சொல்லுவாங்க. அந்த வைல்ட் லைஃப் காரிடாரில் வந்து என்னென்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஈக்காலஜிக்கல் நிச்சிலேருந்து இன்னொரு ஈக்காலஜிக்கல் நிச்சுக்கு தான் போகுது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம்தான் வந்து இந்த பிஜி பாளையா சஃபாரி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வோட விலாமுண்டி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க. மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம், புளியம்பட்டி டு பவானிசாகர், அந்த 4 ரோடு தான் இது இருக்குது இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சு. இங்கே வந்து ரீசெண்டாக லெப்பார்டு மூவ்மெண்ட் இருக்குதுன்னு போட்டு நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. இது வந்து இந்த லெப்பார்டு வந்து இந்த ஏரியாவிலையும், இந்த புளியம்பட்டி ஏரியா, தென் ஓதிமலை ஏரியா வரையில் போயிட்டுருக்கு. குறைஞ்சது ஒரு 3 லெப்பார்டு இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியா தான் இது. முன்னால் உங்களுக்கு தெரியுது வந்து அந்த பெரிய மலை வந்து தான் நம்ம திம்பமோட மலை தான் உங்களுக்கு தெரியுது முன்னால். பிஜி பாளையா லோக்கனஹள்ளியில் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஸ்லைட்டாக ஷவர்ஸ் இருக்கும், அதாவது தூறல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லோயர் பவானிசாகர் டேம்லேருந்து வர்ற அந்த காளிங்கராயன் சேனல் தாங்க இது சத்தியமங்கலத்துக்கு மேலே கொஞ்சம் அந்த கோபி, பெருந்துறை அந்த ஏரியாவுக்குள்ளே போய் வாட்டரை சப்ளை பண்ணுதுங்க. இப்போ நம்ம பவானிசாகர் தாண்டி இப்போ பண்ணாரி பக்கம் வந்துட்டோங்க. பண்ணாரி கோயில் இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கோயிலை. அப்புறம் நம்ம வந்து இப்போது திம்பம் காட்டோட பண்ணாரி செக் போஸ்ட்டில் தான் அவ்வளோக்குள்ள போகிறோம். நம்ம இப்போ பண்ணாரி செக் போஸ்ட் தாண்டி திம்பம் காட் செக்ஷன் வந்துட்டோம். லாஸ்ட் டைம் நாங்கள் பந்திப்பூர் போகும்போது லெஃப்ட் சைடில் மான் ஒரு 50 மான் இருந்துச்சு. ரைட் சைடில் 2 மயில் வந்து நல்லா துவகிச்சு ஆடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த பிஜி பாளையா வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணால் கூட சில டைம் திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணி வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் ஆல்ரெடி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது அரை மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு ஸ்பாட்டட் டீர், ஒரு 4-5 டீர் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சுங்க. நாங்கள் நோட்டீஸ் பண்ணல. அப்புறம் அது நம்ம காரு கிராஸ் பண்ணிக்கிற சரி நோட்டீஸ் பண்ணோம். கார் அங்கே நிறுத்தக்கூடாது, அதனால் இன்றைக்கி வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. திம்பம் செக்ஷனோட இப்போ ஏர்பின் பெண்டு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஹில்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணுற ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். நான் ஃபர்தராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மெயினாக அந்த ஏர்பின் பெண்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த திம்பம் செக்ஷன் வந்து 27 ஹேர்பின் பெண்ட் வித்தின் 10 கிலோமீட்டரில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணணும். இந்த பிஜி பாளையா வந்து சஃபாரி மாத்திரம் இல்லை, பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது.
அப்புறம் டானா அந்த டோய்ச்சிங் மோனஸ்ட்ரின்ட்டு டிபிட்டியன் புத்திஸ்ட் டெம்பிள் 2 இருக்குது. அதுவும் வந்து அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் பிஜி பல்யா சஃபாரி அப்படின்னு சொல்லலாம். மெயினாக மலை மாதேஸ்வரா டெம்பிள், குண்டல் ரிசர்வாயர், பராச்சுக்கி ஃபால்ஸ், கங்கனா சுக்கி ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. மலை மாதேஸ்வரர் கோயில்னு சொன்னது வந்து 2 மலை மாதேஸ்வரர் கோயில் இருக்குங்க. அதில் வந்து மெயின் வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் லோக்கனஹள்ளி, அதாவது பிஜி பல்யா சஃபாரி ஏரியா. அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸில் ஒரு மலை மாதேஸ்வரர் சின்ன கோயில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் ஒரு அட்ராக்ஷன், அங்கேயும் நீங்கள் போகலாம். 22 வில்லேஜஸ் ஆஃப் டிபிட்டியன் டோண்டலிங் செட்டில்மெண்ட்டு. அங்கே ஏகப்பட்ட டிபிட்டியன் மோனாஸ்ட்ரிஸ் இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை வந்து எபிசோடில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ திம்பம் வந்துட்டோங்க. திம்பத்துலேருந்து இப்போ 10:30 ஆச்சு. 25 மினிட்ஸ், ஏன்னா வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுனால. நம்ம ஆசனூர் முன்னாலேயே வந்து பாமா ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் திருப்பியும் வந்து ரிட்டர்ன் வந்து கொள்ளைகால் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப க்ளவுடியாக, எந்த வெயிலுங்கிறது கிடையாது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ திம்பத்துலேருந்து கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. ரோடு ட்ராவல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப அந்த மேலே க்ளவுட்ஸு, அந்த ஹில்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம தெரியலைங்க, ஒன்றும் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. எந்த ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ண முடியல. இப்போ ஆசனூர் பக்கத்தில் வந்துட்டோம். ஆசனூர் போய் இப்போது நைட்டு டிஃபன் சாப்பிட்டு இது ஒன்று பேக் பண்ணிவிட்டு தான் வந்து பிஜி பல்யா போகலான்னு இருக்கோம். இந்த கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது வந்து நீங்கள் கொள்ளைகால் இந்த 70-18 போட்டிருக்கல, இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து பிஜி பல்யா போகணும், லோக்கனஹள்ளி, அதாவது நம்ம எம்எம்என்ஸுக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து ஆசனூரில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு போகிறதுனால, டிஃபன் சாப்பிட்டு போகிறதுனால வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திருப்பி வந்து இங்கே கொள்ளைகால் ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். இங்கே ஆசனூர் போகிறதுனால இப்போ ரைட் சைடில் வந்து எவர் கிரீன் ரிசார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. போர்டு இங்கே ரைட்டில் அவங்களுக்கு தெரியாது. அந்த ரிசார்ட்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் தென் புல் அண்ட் புஷ் ரிசார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த புல் அண்ட் புஷ் ரெசார்ட்டில் வந்து பர் பர்சன் பர் நைட்டுக்கு வந்து 750 சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயே நான் வெஜிடேரியன் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா கொடுத்துருவாங்க. இங்கே பாமா ஹோட்டல்லேருந்து வெஜிடேரியன். ஏன்னா இது அந்த புல் அண்ட் புஷ் ரெசார்ட் வந்து ரன் பை பாமா ஹோட்டல் ஓனர் தான். அந்த பிரதேஷ் 2 பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு போய் கேம்ப்னா நீங்கள் பண்ணலாம். நைட்டு வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் சஃபாரி போகலாம். இப்போ பாமா ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுப்போம். பார்த்தீங்கன்னா அந்த பாமா ஹோட்டல் பக்கத்தில் எல்லாம் வந்து ஏகப்பட்ட வைல்ட் லைஃப்பில் இருக்குது. ஏகப்பட்ட லெப்பார்ட் இருக்குங்க. நைட்டு கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஆசனூரில் சாப்பிட்டுங்க. பாமா ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து கேடிஆர் ரிசார்ட்டு, புல் அண்ட் புஷ் ரெசார்ட்டு, தென் அங்கே எவர் கிரீன் ரெசார்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் தான் இப்போ கொள்ளைகால் ரோட்டில் இந்த டைவர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம கொள்ளைகால் ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். அட்வென்ச்சரான ஆசனூர் டு கொள்ளைகால் ரோடு தான். இந்த ரோடு வந்து ரொம்ப ரொம்ப லைஃப்பை வந்து கண்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஜோன் தான் இது. பாருங்கள், ரோட்டில் போகும்போதே எலிஃபெண்ட் அங்கே எங்கே பார்த்தாலும் இருக்குது. இது ஃபாரஸ்ட் ரோடுன்னு கட்டுதுங்க. ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதுங்க. இங்கே இருக்க ஊர் பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நான் பின்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஜெர்மலம் செக் போஸ்ட் 23 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. இந்த ரைட் சைடு தெரியுது பூரா நம்ம சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், அந்த ஹில்ஸ் ரேஞ்சு தான். லெஃப்ட் சைடு பூரா வந்து பிஆர்டி, பிலிகிரி ரங்கநாத சுவாமி டெம்பிளோட வைல்ட் லைஃப் சாங்சுரி தான். லெஃப்ட் சைடில் பார்க்குற இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு. இங்கே இருக்கிற ஊர் பேரெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சென்ட்ரு தொட்டி, புது தொட்டினால பேர் வச்சுக்கிறாங்க. அது வந்து அநேகமாக எலிஃபெண்ட்டுக்கு வந்து அந்த தண்ணி வைக்கிற அந்த டேங்க் கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். அதோட பேர் தான் வந்து திருப்பி கண்டினியூவாக இருக்குது. இப்போ அங்கெல்லாம் வந்து ஹியூமன் காலனைசேஷன் வந்து ரொம்ப ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி வந்துருச்சு இந்த 2 இடத்துலையும். இந்த சைடில் பார்த்தா ஒரு ரெட் கலர் ஒரு தவிர ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்காது.
பட் இது சிங்கிள் ரோடுனால கார் நிறுத்துறதுக்கு இழுத்து அதை ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பரவாயில்ல. அது இல்லாமல் எலிஃபெண்ட் டங்க் அங்கே கிடக்குது. ரோடெல்லாம் ரொம்ப டென்ஸாக இருக்குங்க. நல்லா 2-3 மலையில் வந்து கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏப்ரலில் வரும்போது பார்த்தா இங்கெல்லாம் பூரா டோட்டல் ட்ரையாக இருந்துச்சு, க்ரீனே பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா பாருங்கள் எலிஃபெண்ட் அங்கே எங்கே பார்த்தாலும் ரோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இருக்குது. பார்த்தீங்களா எலிஃபெண்ட் டங்கு வந்து எலிஃபெண்ட் டங்கு தான், எல்லாம் ப்ளஸ் தான். எங்கே பார்த்தாலும் எலிஃபெண்ட் டங்கு தாங்க. நைட்டு பூரா இங்கே ரோட்லேயே தான் வந்துருக்க மாட்டிருக்கு. ரொம்ப இப்போ டே டைம் டிரைவிங் அட்வென்ச்சராக இருக்குது. இப்போ நாங்கள் திரும்பி வரும்போது இதே ரோட்டில் நைட் டைமில் வர போகிறோம். அரௌண்ட் 7:30 8 o'clock அந்த ரேஞ்சு வருவோம். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே ரியல் அட்வென்ச்சர் இருக்கும். எலிஃபெண்ட், டஸ்கர் அந்த மாதிரிலாம் ஸ்பாட் பண்ணால் இன்னும் பயங்கர ரொம்ப அருமையாக இருக்கும். ஈக்குலிட்டஸ் ஃபாரஸ்ட்டு அநேகமாக கண்ட்ரோல்டு பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். கொலைகாலிங்கன்னு 70 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. அப்படியே பிஜி பள்ளியை வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். சிங்கிள் ரோடு தாங்க. எலிஃபெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரிவர்ஸ் தான் போகணும். இது வந்துங்க ஃபயர் ஆகிட்டு ஈக்லிப்டிஸ் செடியில் எரிஞ்சிட்டு மரம்லாம் எரிஞ்சிட்டு திருப்பி அதே வந்து ரீஸ்ப்ரவுட் ஆகிறது தான். நீங்கள் அந்த க்ரீனாக பார்க்குறது பூரா மரம் எரிஞ்சிட்டு திருப்பி ரீஸ்ப்ரவுட் ஆகிறது தான். சான்ஸே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு. டிரைவிங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம போய் பிஜி பாளையால் போய் அனிமல் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ரோடு டிரைவிங்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. மாவல்லம் கோட்டாடை. தேவ் பாம்ஸ். இதோ ப்ரைவேட் பாம்ஸ் இருக்க மாட்டிருக்கு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. ஈக்லிப்டஸோட ட்ரீ அந்த பேஸ் பாருங்கள். குறைஞ்சது 20-30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேஸுக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு எலிஃபெண்ட் டஸ்கரில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தேன் கூடு எவ்வளோ பெரிய மலை தேன் பார்த்தீங்களா இந்த ட்ரீயில் கட்டியிருக்குது. ஹனிகோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சான்ஸே இல்லை. ஏன் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸுங்க. ரைட் லெஃப்ட் சைடு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ். அந்த ஹில் டாப் மேலே பார்த்தீங்கன்னா கிராஸ் லேண்ட் ஒன்று இருக்குது. எத்தேசால்னு ஒரு இடம். அந்த சைடில் இருக்கிற அந்த மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போச்சு. அதில் ஒரு ஸ்பாட்டட் டவ் அது இதே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் லைனில் உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த கிராஸ் லேண்டு மலை மேலே அப்படியே அங்கே மேலே வந்து க்ளவுட்ஸில் அப்படியே வந்து மேலே அப்படியே டச் ஆகிட்டு இருக்கிறது வந்து என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரோட் டிரைவிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க மயில். இப்போ தான் முதல் ஒரு இது பார்த்துக்குறோம். ஒரு மயில் வந்து ஆண் மயில் வந்து ரோடை கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கு. அப்படி போய் நிற்கிது. பார்த்துங்க எல்லோ கலர் ஃப்ளவரு. பேர்ட்ஸோட சவுண்டு ரொம்ப பேர்ட்ஸ் இருக்குங்க இந்த ஏரியாவில். சும்மா காரில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே விண்டோவை இறக்கணும் உடனே அந்த பேர்ட்ஸோட சேர்ப்பிங் சவுண்ட் ரொம்ப அருமையாக கேட்கும். தொட்டுது கேமரா பேக். வாவ், அநேகமாக ரெட் ஜங்கிள் பவுல்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்லோவாக பண்ணோம், ஆனால் பைக் வந்ததுனால அது வந்து உள்ளுக்குள்ளே போய் ஸ்லோ பண்ணிச்சுங்க. வாவ்,
என்ன மாதிரி அருமையாக இடம் பாருங்க, வாங்க பார்க்கலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன அருமையான ஒரு லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இங்கே டிபெட்டன் பீப்புள் செட்டில்மெண்ட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய லேண்ட்ஸ்கேப்பு ஃபோல்டாகி போகுது. பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஹில்ஸ் இருக்குது. அங்கே ஒரு லாங்கில் ஒரு வில்லேஜ் தெரியுது, ரொம்ப லாங்கில் மலை அடிவாரத்தில். இங்கே பக்கமாகவே ஒரு வில்லேஜ் இருக்குது. இவங்க தான் அக்ரிகல்ச்சர் பீப்புள். இது உண்மையிலேயே அருமையான சைட்டுங்க. இது ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப டைம் வந்துக்கிறேன், ஆனால் வந்து நான் இந்த டைம் தான் வந்து இறங்கி நின்று வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நிற்காம போயிடுவேன். இன்றைக்கி வந்து நமக்கு ரொம்ப டைம் இருக்குங்க. அதாவது மத்தியானம் 3 மணிக்கு போனால் போதும். இப்போ மணி 11:30 தான் ஆச்சு. பட் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். பார்டர் லாங்கில் ஒரு வீடு தெரியுது, அழகாக ஒரு வீடு தெரியுது. அப்புறம் இங்கே பக்கமாக பார்த்தா அந்த மரத்துக்கு கீழே ஒரு வீடு இருக்குது. அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான மலை, ரொம்ப அழகான மலை. ஏகப்பட்ட சில்வர்ஸ் ஓக் ட்ரீஸ் வச்சுக்கிறாங்க. அங்கே ஒரு டவர் இருக்குது, டெலிஃபோன் டவர் நினைக்கிறேன். இந்த மரம் தாங்க சான்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒரு டைம் இந்த வழி போகும்போது அந்த மரத்து மேலே ஒரு பறன் போட்டிருந்தாங்க. இப்போ அது காணோம். அதுக்கு மேலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடத்துல ஒரு ஹனி டியூ ரிசார்ட்ஸ்னு போட்டு ஒரு ரெசார்ட்ஸ் இருக்குது, ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க. கேர்மலம் வந்தாச்சுங்க. தமிழ்நாடு பார்டர் முடிய போகுது. செக் போஸ்ட் தானோன்னு கர்நாடகா தான். இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸு, அவங்களோட ஸ்டே எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்குது, கடை இருக்குது, டீ கடை இருக்குது. இந்த செக் போஸ்ட்டுங்க. ஸோ ரைட்டில் போனோம்னா கேர்மலம் 4 கிலோமீட்டர். கேர்மலங்கிற ஊர் இது செக் போஸ்ட்டுங்க. வேறு செக் பண்ணல, விட்டுட்டாங்க. இப்போ நம்ம கர்நாடகாவுக்குள்ளே வந்துட்டோங்க. சாம்ராஜ்நகர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். தமிழ்நாடு சைடு கொஞ்சம் க்ரீனிஷ் ஆகிடுச்சுங்க. இங்கே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக தான் தெரியுது. பட் முன்னால் பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு க்ரீனிஷாக தெரியுது, ஒரு லேண்ட்ஸ்கேப் தெரியுது. வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். இன்னொரு அருமையான ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ரோடு வந்து மேலே இருக்குது, மேலேருந்து நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பூரா அந்த ரொம்ப தூரம் லாங் பார்த்தோம்னா நமக்கு வெறும் மலைகளோட மடிப்பு தான். பூரா திம்பம், அந்த அந்த சத்தியமங்கலத்தோட அந்த மலைகளோட ரேஞ்சு தான் வந்து அப்படியே போயிருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸோட சங்கமமான இடம். ஒன் ஆஃப் தி 22 டிபிடியன் செட்டில்மெண்ட் தாங்க இது. 22 செட்டில்மெண்ட் இருக்குது இந்த ஏரியாவில். டிபிடியன் பீப்புளுக்காக கர்நாடக கவர்மெண்ட்டு லேண்ட் கொடுத்துருக்கு 1974. அவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் கொடுத்து அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் சைனா. இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு. எஸ்எல்ஆர் கேமரா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். 250 mm வரைக்கும் ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏகப்பட்ட பேர்ட்ஸ் சர்ப்பிங் சவுண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸு, மேனுவல் ஃபோக்கஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. கரெக்டாக ரொம்ப லாங் இருக்கு. ஆல்மோஸ்ட்டு ஒரு 3 or 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்க நான் அந்த ரோட்லேருந்து பார்த்தா.
இந்த ஃபாரஸ்ட் பூரா இந்த ரெட் கலர் அந்த இது ஆக்சுவலாக சீடு, இட்ஸ் நாட் ஃப்ளவர், சீடு அது ரொம்ப இருக்குது. இதுதாங்க கர்நாடகா செக் போஸ்ட்டு. தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்து இப்போ கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது பூரா MM ஹில்ஸு, லெஃப்ட் சைடில் இது பார்க்குறது பூரா அந்த பந்திப்பூரோட BRT ஹில்ஸு. இங்கே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டும் அந்த BRT ஹில்ஸு மரம் மறைச்சிட்ருக்கு. ஈஸ்டர்ன் காட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஜங்ஷன், அதாவது சங்கமமான இடம். ஒரு சின்ன ஒரு பேட்சாக வந்து ஜங்ஷன் ஆகும். அதுதான் இங்கே தான் வந்து அனிமலோட அந்த காரிடார். அனிமல் வந்து இங்கே தான் வந்து மைக்ரேஷன் ஆகி BRTலேருந்து MM ஹில்ஸுக்கு வருது, இல்லை MM ஹில்ஸ்லேருந்து BRTக்கு போகிறது. இதில் இங்கே நடக்கும். லைட்டில் சைடில் போகிற பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. எலிஃபெண்ட் வரக்கூடாதுக்காக எலிஃபெண்ட்டுக்காக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இதுதான் பர்ஃபெக்ட் ஜங்ஷன், அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸோட ஜங்ஷன் இதுதான். இதாங்க பரன். இந்த மாதிரி பரன் போட்டு அங்கேருந்து எலிஃபெண்ட்டில் வரும்போது அது காவல் இருப்பாங்க. அவங்களோட லேண்டு, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து இந்த பரனை வந்து இப்போ யூஸ் பண்ணுறது லேட் இருக்குது. அதனால் அப்படியே அதை அபாண்டன் பண்ணி அப்படியே விட்டாங்க. ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குங்க. இன்னொரு செக் போஸ்ட் இருக்குங்க. அநேகமாக இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். இதுவும் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்து நம்ம கார் நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி PG பள்ளியா சஃபாரிக்கு தான் போகிறோன்னு சொன்னோன்னே அவங்க 20 rupees மட்டும் காருக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கிட்டு நம்ம அனுப்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து டார்ஜிலிங் மோனாஸ்ட்ரி டிபெட்டியன் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு 5 minutes தாங்க. அப்போ தான் ஒரு மரத்து மேலே வந்து மைன் உட்காந்துட்டு பார்த்தோம். ரொம்ப சைங்க, ஃபோட்டோ வீடியோ பண்ணுறதுக்குள்ளே அது கிளம்பிடுச்சு. அங்கே போகும்போது பார்த்தா அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்தது. அந்த சிவன் கோயில் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, நீட்டாக வச்சுருந்தாங்க. ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அநேகமாக BRT ஹில்ஸ்லேருந்து வருதாட்டிருக்கு. ரொம்ப பெருசாக இல்லை, பட் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க. ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் கிறிஸ்பாக தான் கண்டென்ட் கொடுக்க பார்த்தேன். PG பள்ளியா அந்த மோனாஸ்ட்ரி டிபெட்டியன் செட்டில்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் காட்டிடலான்ட்டு. ஆனால் வந்து ரொம்ப போக போக ஹிஸ்ட்ரியில் ரொம்ப அருமையான ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதனால் வந்து நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து டிபெட்டியன் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் செட்டில்மெண்ட்டு, அவங்க எந்த மாதிரி வாழ்கிறாங்கங்கிறத பற்றியும், PG பள்ளியா அந்த சஃபாரி, இந்த டீசர் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்பீங்க, தெரியும். இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயும் நான் சில டிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன், என்னென்ன வைல்ட் லைஃப் நாங்கள் பார்த்தோங்கிறது. அதனால் வந்து நீங்கள் ஸ்டே டியூன்டு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னதாக பாட்டு தான் காட்டிக்கிறேன். இன்னும் மேஜர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமெல்லாம் இருக்குது. ப்ளீஸ் ஸ்டே டியூன்டு. Until then, stay blessed and healthy. Bye bye and see you again.